அண்ணமார் கதையில் நாம் இப்போ பார்க்க போவது பொன்னர் சங்கரின் தந்தையான குன்னுடையானின் வரலாறு. இதில் குன்னுடையான் பங்காளிகளிடம் ஒரு வேலைக்காரனாக இருப்பது முதல் குன்னுடையானும் அவரது மனைவி தாமரையும் பங்காளிகளின் சூழ்ச்சி மற்றும் முன்னோர்களின் சாபத்தை மீறி பொன்னர் சங்கரை எவ்வாறு பிள்ளைகளாக பெறுகிறார்கள் என்பது வரை இருக்கும். இதற்கு முன் பெரிய காண்டி அம்மன் வரலாறு மற்றும் பொன்னர் சங்கர் தாத்தாவின் வரலாறு இருக்கிறது. நீங்கள் இன்னும் அதை பார்க்கவில்லை என்றால் கீழே அதற்கான லிங்கை தருகிறோம், கிளிக் செய்து பாருங்கள். குன்னுடையானின் பெற்றோர் இறந்ததும் பங்காளிகள் சொத்துக்களை எடுத்துக் கொண்டனர். குன்னுடையான் சொந்த நிலத்தில் பங்காளிகளின் ஆடுகளை மேய்க்கும் வேலைக்காரனாக நடத்தப்பட்டான். ஆடுகளை மேய்த்துவிட்டு வந்தாலும் சூடாக இருக்கும் உணவை வழங்காமல் பழங்கஞ்சியை கொடுத்து வந்தனர். சிறுவன் ஆடு மேய்க்கும் போது பக்கத்து விவசாய நிலங்களில் ஆடுகள் வாயை வைத்துவிட அந்த காட்டுக்காரர்கள் பங்காளிகளிடத்தில் முறையிட்டனர். உடனே கம்பை எடுத்து வந்து குன்னுடையானை அடிப்பதை வழக்கமாக இருப்பதை சோழந்தோட்டி கவனித்து வந்தாலும் பண்ணையக்காரர்களை எதிர்த்து பேச முடியாமல் குன்னுடையானுக்கு உதவியாகவே இருந்தான். ஒரு கட்டத்தில் இவர்கள் குன்னுடையானை கொலை செய்யும் நோக்கில் கடுமையாக அடிக்க அதுவரை பொறுத்து பார்த்த சிறுவன் இரவோடு இரவாக சோழந்தோட்டி உதவியோடு மணியங்குறிச்சியில் உள்ள தாய்மாமன் மலை கொழுந்தா வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அங்கேயும் அவன் ஆடு மேய்ப்பதும் அவர்கள் சொல்லும் பணிகளையும் ஒருவேளை சோற்றுக்காக செய்தும் வந்தான். குன்னுடையானின் தாய்மாமனான மலை கொழுந்தாருக்கும் பெருமாய்க்கும் தாமரை என்ற மகள் இருந்தாள். தன் வீட்டில் புதிதாக வேலைக்கு வந்திருக்கும் குன்னுடையான் தன் முறைமாமன் என்பதை சோழந்தோட்டியின் மூலம் தெரிந்து கொண்ட தாமரை குன்னுடையானை தன் கணவனாக நினைத்து வாழ்ந்து வந்தாள். மாமன் வீட்டிலும் கொடுமைகள் தாங்காமல் பயந்து போன சிறுவன் இரவோடு இரவாக சோழந்தோட்டியிடம் கூட சொல்லாமல் ஆதிச்செட்டிபாளையத்திற்கு வந்து சேர்ந்தான். அந்த ஊரில் உள்ள தவுட்டு கடை வைத்திருந்த செட்டியார் ஒருவர் வீட்டுக்கு குன்னுடையானை அழைத்து வந்து உணவை வழங்கினார். பழங்கஞ்சியவே பார்த்த குன்னுடையானுக்கு அந்த உணவு ராஜ விருந்தாகவே தோன்றியது. பிறகு ஓய்வெடுக்க கூறிவிட்டு தவிட்டு வியாபாரத்திற்கு சந்தைக்கு கிளம்பினார் செட்டியார். குன்னுடையான் வந்த நேரம் வியாபாரம் நன்றாக போனது. இது இந்த சிறுவனுடைய ராசிதான் என உறுதியாக நம்பினார். குன்னுடையானை தன் மகன் போலவே எண்ணிக்கொண்டு கண்ணும் கருத்துமாய் கவனித்து வந்தார். ஒரு நாள் கோலாத்தாரின் அடுத்த தம்பியான செல்லாத்தாரின் மகன் மாந்தியப்பனுக்கு பங்காளிகள் 11 பேரும் பெண் கேட்டு மணியங்குறிச்சிக்கு வந்து மலை கொழுந்தாரின் மகள் தாமரையை நிச்சயித்துவிட்டு பொன்னிவளநாடு கிளம்பினார்கள். மலை கொழுந்தாருக்கு இதில் முழு சம்மதம். ஆனால் தாமரைக்கோ இதில் துளி கூட விருப்பமில்லை. குன்னுடையானை பற்றி எந்த தகவலும் தெரியாததால் அவள் பெரும் குழப்பத்தில் இருந்தாள். பங்காளிகள் நிச்சயம் செய்த விஷயத்தை குன்னுடையானுக்கு தெரிவித்தே ஆக வேண்டுமென குன்னுடையானை தேடி கிளம்பினான் சோழந்தோட்டி. ஒரு வழியாக ஆதிச்செட்டி பாளையத்தில் இருக்கும் குன்னுடையானை கண்டுபிடித்து விவரம் கூற, குன்னுடையான் நான் அங்கே வரவில்லை, வந்தால் மீண்டும் அடிப்பாங்க. நானே அடுத்த வேளை சோத்துக்கு இன்னொருவரை நம்பியிருக்கும் போது எனக்கு கல்யாணம் ஒரு கேடா என குன்னுடையான் கேட்டான். அதற்கு சோழந்தோட்டி, உன் தாயின் இறுதி ஆசை தங்களையும் உங்க மாமன் மகள் தாமரையும் சேர்த்து வைக்கணும் என்பதுதான் என்றான். அதற்கும் குன்னுடையான் சம்மதிக்கவில்லை. சோழந்தோட்டி தனக்கோடி செட்டியாரிடம் சென்று முறையிட்டான். அவர் குன்னுடையானை அழைத்து, உன்னை பெத்தவங்க ஆசையை நிறைவேற்றியே ஆக வேண்டும், அங்கே வாழ எந்த வழியும் இல்லை என்றால் நீ இங்கேயே வந்துவிடு, நான் உதவுகிறேன் என வாக்கு தந்து சோழந்தோட்டியோடு ஊருக்கு அனுப்பி வைத்தார். குன்னுடையானும் மணியங்குறிச்சியை நோக்கி சோழந்தோட்டியோடு பயணப்பட்டான். அதே நேரம் செல்லாத்தாரும் பங்காளிகள் உட்பட அனைவரும் திருமணத்திற்காக பெண் வீட்டை நோக்கி சென்றனர். அதே நேரம் குன்னுடையானும் சோழந்தோட்டியும் வந்து சேர்ந்தனர். பிச்சைக்காரனாக வேடமிட்டிருந்த குன்னுடையான் பிச்சை போடுங்கன்னு கூவிக்கொண்டே தாமரையின் வீட்டுக்கு வந்தான். தாமரையின் அம்மா பெருமாயம்மாள் முரத்தில் கம்பு அள்ளி கொண்டு வர பிச்சைக்காரன் வேடத்திலிருந்த குன்னுடையான், அத்தை நான் பிச்சை கேட்டு வரவில்லை, நான் தான் குன்னுடையான், எனக்கு உரிமையானவளை அழைத்து போக வந்தேன் என்றதும் விடுவிடுவென உள்ளே சென்று கணவரிடம் விஷயத்தை சொல்லி கையோடு அழைத்து வந்தார். வந்த மலை கொழுந்தார், உனக்கே நிலையான சோறில்லை, உனக்கு என் மகள் கேக்குதா என குன்னுடையானை சாட்டையால் அடித்து வாயை பொத்தி கரையான்கள் சூழப்பட்ட அறையில் கொண்டு போய் போட்டார். எப்படியோ இதை அறிந்த தாமரை செல்லரிக்கும் அறையை நோக்கி ஓடினாள். அங்கே கரையான் அரித்து கொண்டிருந்த குன்னுடையானை பார்த்து கைத்தாங்கலாய் வெளியில் அழைத்து வந்து தனது முந்தானையால் அவரின் உடம்பில் ஒட்டி கொண்டிருந்த செல்களையும் கரையானையும் தட்டிவிட்டாள். அங்கே பெருமாயி அம்மாவும் மலை கொழுந்தாரும் கண்களில் அனல் பறக்க வந்து கொண்டிருந்தனர். உடனே தாமரை அப்பாவை தடுத்து, கட்டினால் மாமனை தான் கட்டுவேன், இல்லையெனில் மாண்டு விடுவேன் என எச்சரித்தாள். மகளின் உறுதியான பேச்சை பார்த்து அதிர்ந்தே போனார். இதை அறிந்த மாந்தியப்பனுக்கும் பங்காளிகளுக்கும் நிச்சயித்தபடி திருமணம் நடந்தே ஆக வேண்டும் என வற்புறுத்தினர். கட்டினால் குன்னுடையான் மாமனை தான் கட்டுவேன் என்றதும் அவமானத்தில் மாந்தியப்பனும் அவனது உறவினர்களும் ஊரை நோக்கி நடந்தனர். மகளின் முடிவை இனி மாற்ற முடியாது என முடிவெடுத்த மலை கொழுந்தார்
வாசலில் நின்றவாறே கங்கணத்தை கட்டி திருமணத்தை அவர்களுக்கு செய்து வைத்தார். தாமரையின் அண்ணன் சின்ன மலை கொழுந்து ஒரு பானையும் 4 படி அரிசியும் ஓர் உடைஞ்ச இராட்டையும் கொடுத்து, இனி எங்கள் முகத்தில முழிக்காதே ஓடிப்போன்னு விரட்டினான். குன்னுடையானுக்கும் சீர்தரும் நோக்கில் ஒற்றை கொம்பு மாடும், ஒரு கால் ஊனமுற்ற வெள்ளாடும், படுக்க ஒரு கம்பளமும் தந்து இனி எங்கள் மூஞ்சியிலே முழிக்காதீங்கன்னு விரட்டினான். தாமரையின் செயலால் பெற்றோர்கள் ஒன்றும் சொல்லாமல் மௌனம் காத்தனர். பெற்றவர்கள் அண்ணனை ஒன்றும் கூறவில்லையே என கண்ணீர் விட்டாள். கண்ணீரோடு இல்லாத புகுந்த வீட்டை நோக்கி புறப்பட்டாள் தாமரை. போகுமுன் தன் பெற்றோரை பார்த்து, உங்கள் மகனுக்கு திருமணமாகி 2 பேத்திகள் பிறப்பார்கள், அதேபோல எனக்கு 2 மகன்கள் பிறப்பார்கள். அவர்களை கொண்டு உங்கள் பேத்திகளை அரண்மனைக்கு தூக்கிச் சென்று அரக்கினால் அமைந்த சிறையில் அடைத்து எனக்கு சீதனமாய் தந்த இந்த உடைந்த ஈராட்டையில் அவர்களை நூற்கச் செய்வேன் என முதல் சபதத்தை உறக்கச் சொல்லிவிட்டு கிளம்பினாள் தாமரை. தன்னை தவிர வேற எவரையும் மணக்க மாட்டேன் என தன் பங்காளிகள் முன் உறுதிபட சொன்ன தாமரை குன்னுடையான் மனதில் தெய்வமாகவே ஆகிவிட்டாள். தங்கள் ஊருக்கே போவோம்னு தாமரை சொல்லவும் தன் பங்காளிகள் அடித்து துரத்தியது நினைவுக்கு வந்தாலும், என்னை மதித்து வந்தவளின் பேச்சுக்கு மறுபேச்சு என்றும் பேசிடவே கூடாதுன்னு ஆட்டுக்குட்டியைப் போல தலையாட்டினான். சில மாதங்களான பின் தாமரை கேட்டுக்கொண்டதன் பேரில் குன்னுடையான் தன் பங்காளிகளிடம் சென்று தனக்கு சேர வேண்டிய சொத்தில் கொஞ்சம் தரும்படி கேட்டான். ஆனால் அவர்கள் ஒரு மரத்தில் தலைகீழாக கட்டி அடித்து உதைத்து தொங்கவிட்டனர். போனவர் வெகு நேரமாகியும் காணாததால் தாமரை அங்கு சென்று பார்க்க மயக்க நிலையில் தலைகீழாய் தொங்கிய குன்னுடையானை கண்டதும் கத்தி ஆரவாரமிட்டாள் தாமரை. அடபாவிகளா, என் கணவனோட சொத்தையும் எடுத்துக்கொண்டு என் கணவனையும் அடித்த உங்களே, எனக்கு பிறக்கப் போகும் மகன்களை கொண்டு நிலத்தை மீட்டு உங்களை பழிவாங்குவேன் என கண்ணீரோடு தாமரை 2வது சபதமிட்டாள். சோழ ராஜாவாவிடம் முறையிட்டதின் பேரில் பங்காளிகள் 11 பேரும் எடுத்துக்கொண்டது போக ஒன்றுக்கும் உதவாத மேட்டாங்காட்டை கொடுத்தனர். சின்ன சின்ன வேலைகள் செய்து மேம்பாடுபட்டு தாமரையும் குன்னுடையானும் அந்த நிலத்தை வளப்படுத்தினார். அடிச்சாலும் புடிச்சாலும் பங்காளிகள் வேண்டும் என்று நினைத்த குன்னுடையான் விதைச்சோளம் கேட்க பாய்ச்சலூரில் இருந்த பங்காளிகளிடம் சென்றான். ஆனால் அவர்கள் பொன்னிறமாக வறுத்த முளைப்பதற்கு வழியில்லாத சோளத்தை கொண்டு வந்து கொடுத்தனர். வழியில் ஒரு பிச்சைக்காரன் வடிவெடுத்து வந்த மாயவர் குன்னுடையானிடம் பிச்சை கேட்க மறுக்காமல் ஒரு கைப்பிடி சோளத்தை அள்ளி கொடுக்க மாயவர் சிரித்தவாறே ஆசி வழங்கினார். அந்த சோளங்கள் அனைத்தும் மீண்டும் விதை சோளங்களாகவே மாறிவிட்டது. தாமரை விதை தூவி ஆரம்பித்து வைக்க குன்னுடையான் விதைத்து முடித்தார். பயிர்கள் மிக நன்றாக வளர்ந்தது. அதை பார்த்து வயிறெறிந்து பயிர்களை உழவோட்டி அழித்தனர் பங்காளிகள். மாயவரின் அருளால் இடியும் மின்னலுமாய் மழை கொட்டியது. உழவோட்டி அழித்த பயிர்கள் மீண்டும் மண்ணோடு வேர் பிடித்து வளர்ந்தது. சில மாதங்களில் வயல் முழுவதும் சோளப்பூட்டைகளாய் நிறைந்திருந்தன. குன்னுடையான் பூட்டைகளை தாம் போட்ட சோழ மன்னனிடம் யானைகளை கேட்டார். சோழ மன்னனும் மகிழ்ச்சியாக கொடுத்தனுப்பினார். வேலையாட்கள் துணை கொண்டு சோழ கருத்துக்களை யானையின் பாதத்தில் அள்ளி போட்டனர். அப்போது வேலை செய்யும் ஒருவன் காலிடறி யானையின் பாதத்தில் விழுந்துவிட யானை மிதித்து மடிந்து போனான். திருமணமாகி 3 மாதங்களேயான அவன் மனைவி ஓடி வந்து அழுது தவிக்க குன்னுடையான் மிகவும் வேதனைப்பட்டார். அதற்கு இழப்பீடாக உனக்கும் உனக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் நான் மானியம் தந்து காப்பாற்றுகிறேன் என வாக்கு தந்தார் குன்னுடையான். விவசாயம் செய்த களத்திலேயே ஒரு உயிர் போய்விட்டதால் அதன் நினைவாக இனி காராள வம்ச களத்தில் மல்லாண்டை எனும் கல்லை நட்டு அந்த களத்திற்கும் விவசாயத்திற்கும் பாதுகாப்பு தருமாறு வேண்டி பூசை செய்து வணங்கினர். அனைத்து காராள வம்ச சந்ததிகளும் இதை பின்பற்றுவார்கள் என சொல்லி ஒரு மல்லாண்டை கல்லாக நட்டு பூசை நடத்தி பிறகு டாம்போட்டத்தை தொடர்ந்தனர். சோளம் விற்பனையான தொகைகளைக் கொண்டு பொன்னிவள நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரண்மனையை கட்டி வசதியாக வாழ்ந்த குன்னுடையானுக்கும் தாமரைக்கும் வாரிசு இல்லாமல் போனது. மாயவர் சோதிடர் வடிவில் வந்து அவர்கள் சாதகத்தை ஆராய்ந்து பார்த்துவிட்டு, அம்மா தாமரை, நீ குழந்தையாயிருக்கும் போது பெருமாள் பிச்சைக்காரனாய் அலைந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் போது அவரின் திருவோட்டியில் நீ மண்ணள்ளி போட்டுவிட்டாய். அதன் விளைவாக உனக்கு வாரிசு இல்லாமல் போய்விட்டது என்றார். தாமரையின் கண்களில் ஓர் அச்சம் பரவியது. இதற்கு ஒரு பரிகாரம் செய்தால் தோஷம் நீங்கிவிடும். அதன்பின் உனக்கு 2 ஆணும் ஒரு பெண்ணும் உனக்கு வாரிசுகளாக பிறப்பார்கள் என்று சோதிடர் சொல்லவும் குன்னுடையானும் தாமரையும் பூரித்து போனார்கள். ஜோதிடர் கூறியது போலவே புதிதாக கிணறு வெட்டி அதிலிருந்து கிடைக்கும் நீரை எடுத்து அந்த கிணற்றின் வழியாக வரும் பக்தர்களின் பாதம் கழுவி தொண்டு செய்து அன்னமிட்டாள் தாமரை. நாட்கள் நகர திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்திருந்தார் குன்னுடையான். உறையூர் சென்று தேரை சரி செய்யும் ஆசாரிகளுக்கு முன்பணம் கொடுத்து தேரை வந்து சரி செய்து உதவுமாறு கேட்டுக்கொண்டார். இதனை கேள்விப்பட்ட பங்காளிகள் இவர்கள்
தோஷம் நீங்கி தாமரைக்கு மக்கள் பிறந்து நம்மை அழிப்பார்கள் என எண்ணி ஆசாரியிடம் சென்று பெரும் பணத்தினை தந்து நாங்கள் சொல்லும் இடம் வந்ததும் தேர் நகராமல் நின்றுவிட வேண்டும் என கூறினர். நயவஞ்சக ஆசாரியும் பணத்திற்கு ஆசைப்பட்டு அந்த பாவச் செயலை செய்தான். திருவிழா ஆரம்பமானது. தேரை பிடித்து மக்களோடு மக்களாக தாமரையும் குன்னுடையானும் இழுக்க கோவிலின் பின்புற வளைவில் திரும்பிய போது ஆப்பு விழுந்து தேர் நின்றுவிட்டது. பங்காளிகளில் ஒருவன் சாமி வந்தது போல் நடித்து, யாராவது வாரிசு இல்லாத தம்பதிகளை பலி கொடுத்தால்தான் தேர் மீண்டும் ஓடும் என சொல்ல, தாமரையும் குன்னுடையானும் மலடி என பட்டத்தோடு வாழ்வதை விட நாங்கள் இருவரும் உயிரை விடுகிறோம் என சொல்லி ஆளுக்கொரு சக்கரத்தின் முன்னே தலையை வைத்து படுத்துக் கொண்டனர். தேர் தம்பதிகளை நோக்கி நகர்ந்து வருவதை உணர்ந்த மாயவர் கடும் கோபம் கொண்டார். செல்லாண்டியம்மனை பார்த்து, உன்னை வணங்கி உனக்காக விரதமிருந்து திருவிழா நடத்தியவர்கள் உன் கண்முன்னே அழிவதை வேடிக்கை பார்க்கிறாயா என கேட்டார். அதே கோபத்தோடு தேரை எத்தினார். அந்த தேர் காவிரி ஆற்றின் ஆழத்தில் போய் விழுந்து மறையத் தொடங்கியது. பிறகு, உன்னை வணங்கியவர்களை காப்பாத்தாத உனக்கு இன்னும் 7 ஜென்மத்திற்கு தேர் திருவிழா கிடையாது என செல்லாண்டியம்மனிடம் சொல்லிவிட்டு மாயவர் மறைந்தார். பிள்ளை வரம் கேட்டு செய்த பூஜையும் முழுமையாக முடியாமல் போனதை நினைத்து தாமரை வேதனைப்பட்டாள். பிறகு பங்காளி வீட்டு பிள்ளைகளையாவது பார்த்துட்டு வரலாம் என பலகாரங்களை சுட்டு எடுத்துக் கொண்டு சென்றாள் தாமரை. தாமரை வருவதை தெரிந்து கொண்ட பங்காளிகளின் மனைவிமார்கள் சோளம் அளக்கும் சாட்டில் 4-5 பிள்ளைகளை ஒன்னா போட்டு அடைத்து வைத்தனர். பலர் மூச்சு திணறி இறந்தனர். மூடப்பட்ட குழந்தைகளை திறந்து பார்த்த பங்காளி மனைவிகள் அலறினர். அலறல் சத்தம் கேட்டு தாமரை ஓடோடி வந்து பார்த்து கதறி அழுதாள். பங்காளிகளோட மனைவிகளின் ஒட்டுமொத்த கோபமும் தாமரையின் மேல் குவிந்தது. இவ கால் வச்ச நேரம் நம்ம குழந்தைகளுக்கு இப்படி ஆகிவிட்டதே எனச் சொல்லி தாமரையின் முடியை பிடித்து இழுத்து அடித்து துணிகளை கிழித்தனர். உடனே தாமரை வெகுண்டெழுந்து, அடிய நாசக்காரிகளே, அனைத்திற்கும் காரணம் நீங்கள். ஆனால் என்னை தண்டித்து விட்டீர்கள். எனக்கு பிறக்கும் மகன்களை வைத்து இதே போல உங்கள் அனைவரையும் அடித்து துவைக்கல. நான் தாமரையே அல்ல என 3வது சபதம் செய்துவிட்டு அரண்மனையை நோக்கி நடந்து சென்றாள். வழியில் ஒரு வயதான கிழவி தாமரையை பார்த்து, விலங்குகளை வைத்து பண்ணையை பெருக்கு, அவைகள் உன்னை சுத்தி வந்து வம்சத்தை பெருக்கினாலே உனக்கு ஏற்பட்டுள்ள தோஷம் கழியும் என்று சொன்னதை கேட்டுக்கொண்டு தள்ளாடி தள்ளாடி அரண்மனையை நோக்கி நடந்தாள். உடல் சோர்ந்து போய் அரண்மனைக்கு வரும் தாமரையை கண்கொட்டாமல் பார்த்தான் குன்னுடையான். கணவனின் முகத்தை பார்த்ததும் விம்மி விம்மி அழுதாள் தாமரை. கைத்தாங்களாக உள்ளே கூட்டி வந்து விசாரித்தான். அவளும் நடந்ததை கூற குன்னுடையான் கடுங்கோபம் கொண்டான். தாமரை அவனை சமாதானப்படுத்தினாள். அந்த கிழவி சொன்னது போல விலங்கு பறவைகளை வளர்த்தாள் தாமரை. அவைகளும் சினை பிடிக்காமல் மலடாகின. தாமரை கதறி அழுதாள். இதனை பார்த்த மாயவர் சிவனிடம் முறையிட அவரும் பஞ்சாங்கம் சொல்லும் தாசராக வந்தார். உங்களின் அழுகுரல் கேட்டு வந்தேன் அம்மா. உங்கள் குறைகளை என்னவென்று சொல்லுங்கள். என்னால் முடிந்தால் உதவுகிறேன் என்றார் சிவன். தாமரை அழுது கொண்டே விஷயத்தை சொன்னாள். உடனே சிவன், அம்மா தாமரை, உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களே பிரச்சினைக்கான காரணம். அதை நீக்க கடுமையான விரதங்களை மேற்கொண்டால்தான் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்றார் சிவன். பொன்னம்பலத்தில் உள்ள சந்நியாசி கோவிலில் 21 வருடங்கள் தவமிருந்து அங்கு காணும் அத்தனை சிவனடியார்களுக்கும் சேவை செய்து வாருங்கள். காலம் வரும்போது சந்நியாசிகளில் ஒருவர் மனம் இறங்கி உனக்கு ஒரு வரம் தந்த பிறகுதான் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகள் உனக்கு தெரியவரும் என கூறினார். பிறகு சிவன் மாயவரிடம் சென்று, நீங்கள் கூறியதைப் போலவே அவர்களின் பாவங்களுக்கு தகுந்தவாறு பலன் கூறி வந்துள்ளேன். அதனை சரியாக நிறைவேற்றுவார்களா என பொறுத்திருந்துதான் காண வேண்டும் என சிரித்தவாறு கூறினார். உடனே மாயவர், இந்த திருவிளையாடலின் முடிவு என்ன என்பது தங்களுக்கு தெரிந்ததே, இருந்தாலும் கூற மாட்டீர்கள். நீங்கள் உங்களின் திருவிளையாடலை விளையாடுங்கள் என கூறிவிட்டு நான் அவர்களுக்கு வழிகாட்டுகிறேன் என சிரித்தவாறு கிளம்பினார். பொன்னம்பலம் செல்லும் முன் தாமரை குன்னுடையானிடம், நம்மிடம் இப்பொழுதுள்ள சொத்துக்களை இப்படியே விட்டுச் சென்றால் நம் பங்காளிகள் எடுத்துக் கொள்வார்கள். அதனால் தலையூர் காளி மன்னனிடம் நாங்கள் திரும்பி வரும் வரையில் சொத்துக்களை உங்கள் பாதுகாப்பில் இருந்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என தாமரை கேட்க, ஆரம்பத்தில் இருந்தே தாமரையின் மீது மோகமாக இருந்த காளி மன்னனிடம் பொக்கிசங்களை ஒப்படைத்துவிட்டு பொன்னிவளநாடு கிளம்பினார்கள். வழியில் தாகம் தணிக்க ஒரு குடிசை வீட்டை அணுகினர். அங்கே ஒரு மூதாட்டி தாமரையை பார்த்து, யார் நீங்கள் என கேட்க தாமரை மொத்த விவரங்களை சொன்னாள். அதனை கேட்ட மூதாட்டி, நீ ஏமாந்து விட்டாயம்மா. காளி மன்னன் மோசமான எண்ணமுடையவன், உங்கள் சொத்துக்களை திருப்பி தரமாட்டான் என எச்சரித்தாள். உடனே தாமரை திரும்பி சென்று தலையூர் காளியிடம், நாங்கள் இன்று செல்லவில்லை என்றும் மற்றும் ஒரு நாள் செல்ல இருப்பதால் எங்கள் சொத்துக்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கேட்டாள். அதை கேட்டவுடன் தலையூர் காளி மன்னன் தன் சுயபுத்தியை காட்டத் தொடங்கினான். இதை சற்றும் எதிர்பாராத தாமரை, அடே காளி, நான் அடுத்தவரின் மனைவி என தெரிந்தும் இந்த இழிச் செயலை செய்ய துணிந்த உன்னை
எனக்கு பிறக்கப் போகும் மகன்களைக் கொண்டு உன் கோட்டையை அழித்து இழந்த என் செல்வங்களை மீட்பேன் என 4வது சபதத்தை செய்துவிட்டு பொன்னிவள நாடு திரும்பினாள். செல்லுமிடமெல்லாம் ஏமாற்றப்படுகிறோம் என எண்ணி மனம் நொந்து போனாள் தாமரை. பெண்கள் வேதனைப்படும் பொழுது கணவனுக்கு பின் தான் பிறந்த இடம் தேடி எண்ணங்கள் போகும். அதுபோல தாமரையும் தனது சகோதரனையும் பெற்றோர்களையும் கண்டால் ஆறுதலாக இருக்கும் என வெள்ளிவள நாடான மணியங்குறிச்சிக்கு கிளம்பும்போது குன்னுடையான் தடுத்தான். ஏற்கனவே மனம் நொந்து இருக்கும் நீ அதிகப்படியான மனகாயத்திற்கு உள்ளாவாய். அதனால் போகுமுன் ஒருமுறை யோசித்துவிட்டு கிளம்பு என சொல்லிவிட்டு தோட்டத்திற்கு கிளம்பினான் குன்னுடையான். குன்னுடையான் சொன்னதில் நியாயம் இருப்பதை உணர்ந்தாலும் தாமரையின் கால்கள் பெற்றோரை தேடி மணியங்குறிச்சியை நோக்கி இழுத்தது. சில நாள் பயணத்திற்கு பின் மணியங்குறிச்சி வந்து சேர்ந்தாள் தாமரை. ஆனால் அண்ணன் சின்னமலை கொழுந்தும் அப்பா பெரியமலை கொழுந்தும் தாமரையை வந்த வழியே திரும்பி போய்விடு என்று வாசலோடு வழிமறித்தனர். வேதனையோடு வரும் என் பேச்சை கேட்க முடியாத அளவுக்கு உங்கள் மனம் மறுத்து போய்விட்டதா என கேட்டாள் தாமரை. எங்கள் பேச்சை கேட்காமல் சென்றவளுக்கு இனிமே இங்கு இடமில்லை, வந்த வழியே திரும்பிப்போ என்றனர். தான் தேடிப் போன போதும் தன்னை மதிக்காத அவர்களிடம் நீங்கள் எப்படி என்னை காணாமல் வாழ்ந்தீர்களோ அதேபோல உங்கள் பேத்திகளும் எனது மகன்களை காணாமல் வாழ்வார்கள். அப்போதுதான் உங்களுக்கு என் வேதனை புரியும். நீயே தேடி வந்து என்னை அழைப்பாய். அதுவரை நான் இனி மணியங்குறிச்சி மண்ணை மிதிக்க மாட்டேன் என்று உரக்கச் சொல்லிவிட்டு அழுகையோடு பொன்னிவள நாட்டுக்கு திரும்பினாள் தாமரை. வேலையாட்களை அழைத்து நான் பிள்ளை வரம் வாங்க பொன்னம்பலம் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் தாமரை. கிளம்பிய தாமரையை நோக்கி அவள் வளர்க்கும் அனைத்து ஜீவராசிகளும் எங்களுக்கும் வரம் வாங்கி வாருங்கள் என சொல்வதைப் போல பார்த்தன. அப்படி அவள் வளர்க்கும் பன்றி ஒன்று எனக்கும் பிள்ளை வரம் வேண்டி வரும்படி அவளிடம் கோரிக்கை வைக்க உடலை சிலிர்த்துக் கொண்டே ஓடி வந்தது. அப்போது பன்றியின் மேலுள்ள சகதிகள் அவள் மேல் தெரித்தது. கெட்ட சகுனமாக நினைத்த தாமரை கோவத்தில் பன்றியை காலால் தள்ளிவிட்டாள். உடனே அந்த பன்றி, அடியே தாமரை, கோரிக்கை வைக்க வந்த என்னை தள்ளிவிட்டுட்டு அவமானப்படுத்தியதால நான் மேநாட்டு காளியிடம் வரம் வாங்கி என் வம்சத்தை பெருக்கி உனக்கு பிறக்கப் போகும் மகன்களையும் இந்த நாட்டையும் அழிக்கிறேன் என உரிமைவிட்டு கடுந்தவம் புரிந்து வரம் வாங்க மேல் நாடு காளிகோவிலை நோக்கி கிளம்பியது. இதைக் கேட்ட தாமரை சற்று தடுமாறிப் போனாள். அவள் வளர்க்கும் நாய் ஒன்று தாமரையிடம் வந்து, அம்மா, நீங்கள் எனக்கு வரம் வாங்கி வந்தால் இப்போது சபதமிட்டுச் சென்ற பன்றியின் வம்சத்தை எனது வம்சத்தை கொண்டு அழிக்கிறேன் என்றது. அதைக் கேட்ட தாமரை அப்படியே ஆகட்டும் என கூறிவிட்டு பொன்னம்பலம் கிளம்பினாள். வரம் கேட்ட அனைவரது கோரிக்கைகளையும் மறவாமல் இருக்க உதவுமாறு மாயவரை வேண்டிக் கொண்டு பயணத்தை தொடங்கினாள் தாமரை. பழிவாங்கும் உணர்வோடு சென்ற பன்றியும் காளிகோவிலுக்கருகிலுள்ள குன்றின் மீது ஒற்றை காலில் நின்று தவம் செய்யத் தொடங்கியது. தவத்தின் நோக்கம் தனக்கு பிறக்கும் ஒவ்வொரு குட்டிகளும் மிகப்பெரிய உருவத்துடனும் 1000 யானை பலத்துடனும் இருக்க வேண்டும் என்பதாகும். கடும் தவம் புரிந்து காளியிடம் வரத்தையும் வாங்கியது. அதே நேரம் தாமரை பொன்னம்பலத்தில் உள்ள சன்னியாசி மண்டபத்தில் இருந்த சிவனடியார்களுக்கு சேவை புரிந்துவிட்டு ஊசிமுனை தவத்திலேயே 9 வருடங்கள், பாசிமுனையில் 12 வருடங்கள், மொத்தம் 21 ஆண்டுகள் நிறைவடைந்தது. தவத்தினை கண்டு மகிழ்ந்த சிவன் மாயவரிடம் தாமரையை கைலாயம் அழைத்து வரும்படி கேட்டார். மாயவர் தாமரையை கைலாயம் அழைத்து வந்தார். ஈசனை கண்டதும் தாமரை பணிந்து வணங்கினாள். உன் தவத்தைக் கண்டு மகிழ்ந்தேன். வாரிசு வேண்டித்தானே தவம் இருந்தாய், அதில் சில நிபந்தனைகள் இருக்கிறது என கூறினார் சிவன். உனக்கு 2 மகன்களும் 1 மகளும் வயது 16 வாலிபம் 90 என்னும் நிபந்தனையோடு பிறப்பார்கள் எனக் கூற, இருவரும் பொன்னிவள நாடு வந்து வாங்கி வந்த வரத்தினை தீர்த்தமாக வழங்க வந்த ஜீவராசிகள் அனைவரும் தாமரையை வணங்கி வாழ்த்துகள் கூறி சென்றனர். சித்திரகுப்தனின் ஆலோசனைப்படி தாமரையின் சபதத்தினை குறுகிய நாட்களில் நிறைவேற்ற ஆயுள் முடிந்து வரும் பாண்டவர்களை பிறப்பெடுக்க ஆசீர்வதித்து பூலோகத்துக்கு அனுப்பினார் சிவன். தாமரை வயிற்றில் தருமர் பொன்னராகவும், அர்ஜூனன் சங்கராகவும், திரௌபதி அருக்காணியாகவும், காராயி வயிற்றில் பீமன் வீரபாகுவாகவும், அத்தை பிள்ளைகளின் மனைவிகள் வயிற்றில் நகுலன், சகாதேவன் ஆகியோர் கருவாக வளர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது.